ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஹாப்பி நியூ இயர். 1/1/2026 பாப்தாதா சொல்கிறாங்க, சாக்கார் முரளி, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே பாபா கிட்ட புத்துணர்வு அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பாபாவையும் ஆஸ்தியும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே புத்துணர்ச்சியாகவே இருக்கலாம் இல்லையா? ஸோ மதுபனுக்கு வந்தால் தான் புத்துணர்வு அடையணும்னு இல்லை. மதுபனுக்கு வர்றது பாபாவை பார்க்க. நீங்கள் பாபாவை நினச்சிட்டு இருந்தாலே அந்த புத்துணர்வு எப்பயும் இருக்கும். அவர் கொடுக்குற சொர்க்கத்தை நினச்சிட்டு இருந்தாலே அந்த புத்துணர்வு இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். கேள்வி: புத்திசாலி குழந்தைங்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க அளவற்ற குஷியில் இருப்பாங்க எப்போவுமே. ஒருவேளை குஷி இல்லைனாலே அவங்க முட்டாளுன்றார் இல்லையா? சொர்க்கத்தையே கொடுக்கக்கூடிய கடவுளே வந்து குஷி இல்லைன்னா அவங்க முட்டாள் தானே. புத்திசாலின்னா தங்க புத்தி உடையவர்கள். அவங்க மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றினாதான் அவங்க புத்திசாலிகள். ஆன்மீக சேவையில் எப்போவுமே புத்திசாலிகள் பிஸியாக இருப்பாங்க. ஆன்மீக சேவையிலே பாபாவுடைய அறிமுகம் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் குஷிக்கான மூலதனமே. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கிறாரு, உங்களை மாதிரி இந்த பிரம்மா பாபா தாதாவும், அதாவது மூத்த சகோதரரும் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா பாபா தான் வந்து இந்த தாதா மூலமாக புரிய வைக்கிறார். தாதா பேசலை, சிவபாபா பேசுகிறார். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இவரும் புரிஞ்சுக்கிறார். அதனால் தாதா பகவான் கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பகவான். அவர் வாயை பயன்படுத்தி என்ன புரிய வைக்கிறார் பகவான்? ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கன்றார். இதுதான் மெயின் இல்லையா? உடல் உணர்வில் வந்து தான் எல்லாத்தையும் இழந்தீங்க, துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. இதில் வந்து தப்பிக்கணுன்னா ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தன்னை ஆத்மானு உணர்வதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பரமாத்மாவை நினைக்கவே முடியும். ஸோ அப்படி நினைக்கும் பொழுது தான் நீங்கள் தூய்மையாகவும் முடியும். ஸோ அப்போ முதல் ஸ்டெப்பு என்னது? ஆத்மான்ற புள்ளி தான். ஸோ இந்த புத்தியில் இப்போ இந்த ஞானம் இருக்குது. இருந்தால் போதுமா? மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். நாங்கள் அழுக்காக இருக்கிறோன்னு தான் கடவுளை கூப்பிடுறோம். புது உலகமோ கண்டிப்பாக தூய்மையாக இருக்கும். அதனால தான் அங்கே யாரும் கூப்பிட்றது கிடையாது. ஆனால் அந்த புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர் இந்த தந்தை தான். அவரைத்தான் பதித்த பாவனர் தந்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரை பதித்த பாவனர்னும் சொல்கிறாங்க, தந்தைன்னும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் தன்னுடைய அப்பாவை தான் ஆத்மாக்கள் கூப்பிடுது பதித்த பாவனான்ட்டு. ஆத்மா கூப்பிடுது, சரீரம் கூப்பிடாது. நம்முடைய ஆத்மாவுடைய தந்தை இந்த பரலௌகிக தந்தை. அவர் பரலௌகிகத்தை சார்ந்தவர். அவரை தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாம் இருக்கிறது என்ன? புது உலகமா? பழைய உலகம்தான்ட்டு எல்லோருக்கும் தெரியும். எங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்குதுப்பா, நாங்கள் ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற முட்டாள்களும் இருக்கிறாங்கன்றார் இல்லையா? ஒரிஜினல் சொர்க்கம்னா என்னன்னு தெரியாமல் இங்கேயே சுகமாக தான் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எது சுகத்தை கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அது அழியக்கூடியது. டக்குன்னு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், துக்கமாகிடுவாங்க. கலியுகத்தை ஒருபோதும் சொர்க்கம்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க முட்டாள். இதை புரிஞ்சுக்கணும். இது பேரே துக்கம் நிறைந்த கலியுகம். பழைய அழுக்கான உலகம் இல்லையா இது? வித்தியாசம் இருக்குது இல்லை? புத்தம் புதிய சுகம் நிறைந்த உலகத்துக்கும் அழுக்கான பழைய உலகத்துக்கும். ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் இது கூட புரிய மாட்டேங்குது, பதிய மாட்டேங்குது. முற்றிலும் பட்டு போன மரம் மாதிரி இருக்கிறாங்க. குழந்தைங்க படிக்கலைன்னா உனக்கு கல் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ எங்கள் ஊரில் யாருமே இந்த ஞானத்தை கேட்க மாட்டுறாங்க பாபா
அப்படின்னு சொன்னால் பாபா என்ன சொல்கிறார், உங்கள் ஊரில் எல்லோரும் கல் புத்தியுடையவராக இருக்கிறாங்க, அதனால தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறது இல்லை. புரிய வைக்கலைனாலே அவங்களே புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். ஒருவேளை அவங்க தங்க புத்தியுடையவராக ஆயிட்டாங்க அப்படின்னா மற்றவர்களே மாற்றணும், அப்போ தான் தங்க புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? சொர்க்கம் வந்துடுச்சு, கடவுள் வந்துருக்கிறாரு, அவர் கையை பிடிங்கன்னு சொல்கிறதுல என்ன வெக்கப்படுறது இருக்குது? ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் அரை கல்பமாக இதுக்கு எதிரான விஷயந்தான் பதிஞ்சு இருக்குது. அந்த விஷயங்கள் மறக்க மாட்டேங்குது. ஸோ எப்படி மறக்கிறது? இந்த கலியுக விஷயங்களை மறக்க வைக்கக்கூடிய சக்தி ஒரு தந்தைக்கிட்ட தான் இருக்குது. அவர் இல்லாமல் இந்த ஞானத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் அஞ்ஞானி தான். புத்தர், இயேசு, காந்தி, நபி எல்லாம் அஞ்ஞானி தான். பாபா தான் கொடுக்கணும். மற்றவங்க எல்லாம் துக்கத்துக்கான வழியை தான் காட்டியிருக்கிறாங்க. ஞானக்கடல் தந்தை தான் சுகத்திற்கான வழி கொடுக்கிறார், அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வராத வரைக்கும் எங்கேருந்து வரும் இந்த ஞானம்? ஸோ தமோ பிரதானம்னாலே அஞ்ஞான உலகம்தான் அர்த்தம். சதோ பிரதானம் தான் தெய்வீக உலகம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். தேவதைகள் கூட மறுஜன்மம் எடுக்கிறாங்க. ஸோ காலம் மாறிக்கிட்டே இருக்குது. சத்தியுகம் திரேதா ஆகுது, திரேதா துவாபரம் ஆகுது, கலியுகம் ஆகுது. கடைசியில் அப்படின்னு அர்த்தம் புத்தி பலகீனமாகிட்டே இருக்குது. அதை வச்சு தான் யுகம், வர்ணம் எல்லாமே பிரிக்கப்படுது. ஸோ இப்போ பாபாவோடு புத்தியை இணைக்கிறதுனால கிடைக்கிற சக்தி உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தி குறைஞ்சி முற்றிலும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அப்போ தான் மீண்டும் ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுக்குறார். ஸோ கடவுளே கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் புத்துணர்வோடு இருக்கிறீங்க. முதல்ல புத்துணர்வோடு தான் இருந்தீங்க, ஓய்வில் இருந்தீங்க பரந்தாமத்தில் இல்லையா? அப்புறம் இங்கே வந்தோம், சுகத்தை அனுபவித்தோம், கொஞ்சமாக துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஸோ இப்போ பாபா சொல்கிறார், ஓய்வு அடையுங்கள் இல்லையா? கோயில் குளம்னு சுற்றி வெறுத்து போயிட்டீங்க. இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்து பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ பாபாவை நினைத்து புத்துணர்வு அடையிறதன் மூலமாக புத்தம்புதிய சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. அங்கே 24 மணி நேரமும் ஓய்வு தான் இல்லையா? அது எப்படி இருக்கும்? அங்கே உங்களுக்கு மிகவும் ஓய்வு கிடைக்கிது. இங்கே அப்படிலாம் யாரும் ஓய்வாக இருக்கிறது கிடையாது. அங்கே சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே அளவற்ற உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்காக, அந்த ஓய்வை அடையிறதுக்காகத்தான் பாபா கிட்ட வந்திருக்கிறோம். சிவபாபா தான் உங்களை ஓய்வு அடைய வைக்கிறார், அதுக்கு புத்துணர்வு அடைய வைக்கிறார். ஓய்வு அப்படின்னா அமைதி. களைச்சி போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுக்கிறதுக்காகவே சிலர் ஊட்டி, சிம்லா, இந்த மாதிரி அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. ஆனால் அங்கே போயிட்டா ஓய்வு கிடைச்சிடுமா? புத்துணர்வு அடைஞ்சிடுவீங்களா? அலையிறதுனால எப்படி ஓய்வு கிடைக்கும்? முதல்ல இல்லையா? அந்த லீவு நாள்லாம் கோயில் குளம்னு சுற்றுறவங்க இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆனால் ஓய்வு எடுக்கிறதுக்கு பதில் கோயில் குளம்னு சுற்றுவாங்க. அங்கே எப்படி ஓய்வு கிடைக்கும்? ஸோ இங்கே பாபா தினம் புரிய வைக்கிறார். இங்கே தான் நம்ம புத்துணர்வு அடைகிறோம். பாபாவை நினைக்க அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையான நிலையை அடைகிறோம். தூய்மை அடையிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே வரீங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? பாபாவை நினைக்கணும். பாபா தூய்மை ஆகிறதுக்கான எல்லா போதனையும் கொடுக்குறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது, உங்களுக்கு ஓய்வு எப்படி கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயம்லாம் வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும்.
நமக்கு கிடச்சிச்சு, நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும், இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, இது உன்னோட ஞானத்தை வச்சுக்கோ, எதுக்கு நீ எல்லாருக்கிட்டையும் அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிற. ஞானத்தை சொல்கிறது அசிங்கமாக அவங்களுக்கு, ஊரில் இருக்கிற கதையை பேசுகிறது, அரசியல் பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருக்குது. ஞானத்தை கடவுள் வந்துட்டாருன்னு சொல்கிறது அசிங்கமாக இருக்குதான். அவங்க அஞ்ஞானிகள். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு பாபா சொல்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும். அப்போ தானே அவங்களும் உங்களை மாதிரி புத்துணர்வு அடைவாங்க. இப்போ எல்லோருக்கும் இந்த செய்தி கொடுக்கறது நம்முடைய கடமை. அழிவற்ற புத்துணர்வு அடையணும், அழிவற்ற ஓய்வு அடையணும் எல்லோரும். அப்போ எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. என்ன செய்தியை? அப்பாவையும் ஆஸ்தியும் நினைங்கன்னு ஞாபகப்படுத்துங்க, அவ்வளோதான். ஏன்னா நினைத்து தான் சொர்க்கத்தை அடைந்தோம், இப்போ இழந்துட்டோம், இப்போ நினைத்தால் மீண்டும் அடைவீர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்தணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது. எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார், சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அதை அடையிறதுக்காகத்தான் நம்ம சங்கமயுகத்தில் இருக்கிறோம் இல்லையா. சங்கமயுகம்னா கலியுகத்தை விட்டு வந்துருக்கோம். வந்ததே எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. ஸோ இப்போ பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறீங்க, அப்புறம் துவாபரயுகத்துலேருந்து மாயா கிட்டேருந்து சாபத்தை அடையிறீங்க. ஆனால் துக்கம் அனுபவமாகுது. ஸோ ராவணனுடைய சாபம் கிடைக்கிதுனாலே தூய்மை அழியுது, அதான் சாபம். உங்களை தூய்மை இழக்க வைக்கிறது தான் சாபம். தூய்மை போயிடுச்சினாலே சுகம் சாந்தி எல்லாமே போயிடும், செல்வமும் போயிடும். இல்லை இன்றைக்கி எல்லாம் ஏழ்மையில் இருக்கிறதுக்கு காமத்திலே மூழ்கி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ எப்படி சுகம் சாந்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது தூய்மை அழியும் பொழுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொருத்தரும் எத்தனை பிறவி எந்தெந்த யுகத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னும் பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா எல்லோரும் மறுபிறவி எடுத்து தான் ஆகணும், கீழே வந்து தான் ஆகணும். துக்கதாமத்தில் பரந்தாமத்தில் இருந்துட முடியாது. அடுத்தது துக்கதாமத்தில் யாரும் ஓய்வு எடுக்க முடியாது, அது பேரே துக்கம் இல்லையா. சுகதாமத்தில் அவ்வளவு ஓய்வாக இருப்பீங்க, எந்த வேலையும் இருக்காது. ஆனால் பக்தி செய்கிறது மனிதர்களை எவ்வளோ களைப்படைய வைக்கிது. பக்தியை இங்கே அலைஞ்சு அங்கே அலைஞ்சு தான் செய்கிறாங்க. இது இல்லாமல் உழைத்தால்தான் சாப்பாடுன்ற நிலைமை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்போ அதற்கு விடிவு காலம் பக்தியினால் வராது, அப்போ களைப்பு தான் ஏற்படும். பல பிறவிகளாக பக்தி பண்ணிங்க இல்லையா, அதுதான் உங்களை களைப்படைய வச்சுருக்குது, உங்களை ஏழையாக்கி இருக்குது. ஸோ புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ புரிய வைக்க வேண்டி இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மனிதர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. இது எதுவும் மாயமந்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உண்மையிலே நீங்கள் மந்திரவாதி தான், நானும் மந்திரவாதி தான். ஆனால் வெள்ளாட்டு செம்மறியாடாக மாத்திர மந்திரம் கிடையாது. இது மனிதனை தேவதையாக்குற மந்திரம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவலோகத்தின் இசையை பற்றி இவர்களுக்கு தேக அபிமானிகளுக்கு என்ன தெரியும்? இந்த நேரம் மனிதர்கள் செம்மறியாடு மாதிரி இருக்கிறாங்க இல்லை. ஒருத்தர் பக்தி பண்ணால் அவங்க பின்னாடி அப்படியே ஏன் எதுக்குன்னே கேட்காம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போத்தைய விஷயந்தான், ஆட்டு மந்த மாதிரி போகிறது எல்லாம். சத்தியுகத்தில் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் இப்படி பாடப்பட்டு இருக்குது. பாருங்கள், சண்டிகா தேவிக்கு எவ்வளோ திருவிழா நடத்துகிறாங்க. அவர் யாருன்னு கேளுங்க, தேவின்னு சொல்லுவாங்க.
சொர்க்கத்தில் ஒன்றும் சண்டிகான்லாம் பேர் வைக்க மாட்டாங்க யாருக்கும். சத்தியுகத்தில் எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பேர் தான் வைப்பாங்க. ஸ்ரீராமச்சந்திரன், ஸ்ரீகிருஷ்ணன், இந்த மாதிரி. ஏன்னா உயர்ந்தவர்களுக்கு தான் ஸ்ரீன்னு சொல்லப்படுது. சத்தியுக சம்பிரதாயத்தை உயர்ந்த சம்பிரதாயம்னு சொல்லப்படுது. கலியுக விகார சம்பிரதாயத்தை தான் கீழானதுன்னு சொல்ல முடியும். இதை எப்படி மேலானது சிரேஷ்டமானதுன்னு சொல்ல முடியும்? ஸ்ரீனாலே உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். இப்போ இருக்கிறவங்க யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் பேர் மட்டும் ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராம் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. மனிதன்லேருந்து தேவதை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா? ஆனால் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதும் உண்மைதான். தேவதைகள் மீண்டும் மனிதராக ஆகிறதும் உண்மைதான். ஏன்னா 5 விகாரத்தில் விழறாங்க துவாபரகத்தில் இருந்து. ராவண ராஜ்யத்தில் எல்லா மனிதர்களுமே மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் தான் மனிதர்கள் தேவதைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் அதை தெய்வீக லோகம்னும் கலியுகத்தை மனித உலகம்னும் சொல்கிறோம். தெய்வீக உலகத்தை பகல்னு சொல்லப்படுது, மனித உலகத்தை இரவுன்னு சொல்லப்படுது இல்லையா? பகல் முடிந்து இரவு வருது. பகலில் தேவதையாக இருந்தவர்களே இரவு வரும்போது மனிதர்களாக அசுர குணம் நிரம்பியவர்களாக மாறிடுறாங்க. இந்த அஞ்ஞான இருளைத்தான் இரவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? கலியுகத்தில் அஞ்ஞான இரவு இருக்குது, அதனால் இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு தான் தெரியுது. அதை நீங்கள் புரிய வைங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எதுவும் தெரியாமல் தானே இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி மற்றவர்களுக்கும் இப்போ தெரியல. அப்போ நீங்கள் தானே புரிய வைக்கணும். ஸோ இந்த விஷயங்களும் இப்போ நம்முடைய புத்தியில் இருக்குது. மற்றபடி ரிஷி முனிவர்களுக்கு படைப்பவரை பற்றியோ அல்லது படைப்புடைய முதலிடை கடை பற்றியோ தெரியுமா என்ன? கேட்டு பாருங்கள், அவங்களும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது. நாமளும் நாஸ்திகர்களாக தான் இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லையற்ற தந்தையை இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது, இப்போ தான் தெரியுது. அவர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அவர் தான் உண்மையிலே அழிவற்ற தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அந்த எல்லையற்ற தந்தையுடையவராக நாம் இப்போ தான் ஆகியிருக்கிறோம். ஸோ அவர் ஒருபோதும் அழிவதில்லை, எரிவதில்லை, ஏன்னா உடம்பே எடுக்கிறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இங்கே எல்லோரும் எரியிறாங்க, 5 விகாரத்தீயிலும் எரியிறாங்க. ராவணன் எல்லாரையும் எரிக்கிறான். அதே மாதிரி ராவணனையும் எல்லோரும் எரிக்கிறாங்க இல்லை? துக்கம் கொடுக்குறவனை தானே எரிப்பாங்க. அப்போ கடவுளை யாரும் எரிக்கிறது கிடையாது, ராவணனை தானே எரிக்கிறாங்க. ஆத்மாவை ஒருபோதும் யாருமே எரிக்க முடியாது. ஸோ பாபா கிட்ட இருக்கிற ரகசியமான ஞானத்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆத்மாவில் குப்தமான ஞானம் இருக்குது. ஆத்மாவும் குப்தமாக தான் இருக்குது. ஆத்மா, அதாவது சிவபாபாவுடைய ஆத்மா பிரம்மா வாய் மூலமாக பேசுது. குழந்தைங்களே தேக உணர்வுடையவர்களாக ஆகாதீங்க அப்படின்ட்டு. அதாவது பிரம்மாவுடைய ஆத்மாவும் பேசுது. ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி இல்லைன்னா தலைகீழாகிடுவீங்க, உங்கள் நடத்தை தலைகீழாக இருக்கும் சரியா இல்லாமல். நான் ஆத்மான்றதை மறந்துடுறீங்க. நாடகத்தின் ரகசியத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அது அப்படியே திரும்ப நடக்கும். இது யாருக்குமே தெரியறது கிடையாது. நாடகத்தின் படி ஒவ்வொரு நொடியும் எப்படி கடக்குதுன்ற ஞானம் புத்தியில் இருக்குது. ஆகாயத்தை யாரும் கடந்து போக முடியாது, பூமியை அடைய முடியும். ஆகாயமும் சூக்ஷ்மமாக இருக்குது இல்லையா? பூமியை தாண்டி மேலே போனாலே ஃபுல்லாக ஆகாயம்தான்.
பூமியும் ஸ்தூலமாக இருக்குது. சில பொருட்களுடைய முடிவை அடையிறதே கிடையாது, அடையவே முடியாது. ஸோ அதனால்தான் ஆகாயமே ஆகாயம், பாதாளமே பாதாளம்ன்றாங்க. ஏன்னா சாஸ்திரங்களே இந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. மேலேயும் போய் பார்க்குறாங்க, அங்கே உலகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஸ்பேஸில், வேறு கிரகத்தில் எல்லாம். ஸோ உலகம் பெருசாக வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது. அதனால் இங்கே இடம் பத்தாது, அங்கே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அங்கே அழிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாரதத்தில் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்துச்சு. வேறு எந்த கண்டமும் கிடையாது பாரதத்தை தவிர. ஆனால் பிறகு பாருங்கள், எத்தனை கண்டங்கள், எத்தனை மதங்கள் உருவாகி இருக்குது. பாரதத்துடைய சின்ன பாகத்தில், இல்லை ரொம்ப கம்மியான இடம்தான் பாரதம் இருக்கும், அங்கே தேவதைகள் இருக்கிறாங்க. யமுனை ஆற்றங்கரையில் இருக்கும் சொர்க்கம். இதே டெல்லி தான் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தை சுடுகாடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொர்க்கத்தை பரிஸ்தானும், நரகத்தை கபிரிஸ்தான், அதாவது சுடுகாடுன்னு பாபா சொல்லுவார். பாருங்கள், இங்கே அகால மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அமரலோகத்தை தான் சொர்க்கம்னு சொல்லுவோம். அங்கே ரொம்ப இயற்கை அழகாக இருக்கும், இயற்கையான அழகு இருக்கும். உண்மையிலே பாரதத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க எல்லா மதத்துலேயுமே. இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தாங்க இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஏன்னா சதோ பிரதானமாக இருக்கிறாங்க. தூய்மையினால் இயற்கையான அழகு இருக்கும். அங்கே ஆத்மாவும் ஜொலிச்சிட்டு இருக்கும். கிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படுதுன்னு பாபா காட்சி காட்டியிருக்கிறார் குழந்தைங்களுக்கு. அந்த ரூம் ஃபுல்லாக பிரகாசமாக இருக்குமா கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது. பாபா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வரிசைக்கிரமும் இருக்கும் இல்லையா? ஒருத்தரை மாதிரி எல்லோரும் இருந்துட முடியாது. இதுதான் ஆச்சரியம். ஆத்மாவை ரொம்ப சின்னது, ஆனால் எவ்வளோ பெரிய பாகத்தை நடிக்குது. அதுவும் ஒரு ஆத்மா மாதிரி இன்னொன்று இருக்க மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பார்க்குறதுக்கு எல்லா ஆத்மா ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் நடிப்பு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. இது எவ்வளவு சிந்தித்து ஆச்சரியப்பட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உடலை விட்டு ஆத்மா வெளியேறின உடனே அந்த உடம்பு எப்படி வேணாலும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கட்டும், ஆனால் ஆத்மா வெளியேறினவுடனே அது எப்படி ஆகுது யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? முழு உலகத்திலும் இருக்கிற நடிகர்கள் அனாதியாக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அதே நடிப்பை தான் நடிக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த நேரம் அதே தான் நடிப்பாங்க. இதுவும் ஆச்சரியம் இல்லையா? இந்த சிருஷ்டியே அனாதியாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் இந்த சிருஷ்டியில் அனாதி தான், முதலும் முடிவும் இல்லாமல் தொடர்ந்து நடக்குது. இந்த சிருஷ்டியை ஒரு மரம் மாதிரி தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அதை அதிசயம்னு சொல்கிறாங்க இல்லை? விதையிலேருந்து 2 இலை வருது, 4 இலை வருது, 1 கிளை வருது, 4 கிளை வருது, அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி பாபான்ற ஒரு விதையிலிருந்து வருது இந்த மரம். அப்போ அதை நினைக்கும்போது எவ்வளோ அதிசயம். அப்புறம் இதே சிருஷ்டி மரம் அழியுது, ஆனால் அதே சிருஷ்டி மரம் மறுபடியும் வருது. இதுதான் வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவேன், அதே வீட்டை எழுப்புவேன். புது வீடு புதுசாக கிடையாது, அதே வீடு வரும். புது வீடு, ஆனால் அதே வீடு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்.
பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஆனால் பாபா எவ்வளோ ஈஸியாக நம்மளை புரிய வச்சிருக்கிறார் பாருங்க. நாடகத்தில் யாருக்கு எவ்வளோ நேரமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுலையும் நேரமாகுது. ஏன்னா கண்டிப்பாக புத்தியில் வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக 2 பாபா குழந்தைங்க பாபா ஞானத்தை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா 2 பேரும் சமமாக ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் ஒத்து போகிற மாதிரி காட்டிக்கலாம். அப்படின்னா அர்த்தம் 2 பேரும் வெவ்வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. அது எவ்வளோ பக்காவானவங்களாக இருந்தாலும் சரி, வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்கும். ஆத்மா மனம் புத்தியோடு இருக்குது. அதனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ பாபா கிட்டேருந்து நம்ம ஸ்காலர்ஷிப் அடையணும். நினைத்தாலே குஷி ஏற்படுது இல்லையா? கடவுள்கிட்டேருந்து ஸ்காலர்ஷிப் அடையிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் பாபா கிட்ட வரும்பொழுதே குறிக்கோள் உங்கள் எதிரிலே தெரியுது. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தானே. எதுக்கு பாபாவை பார்க்க வரேன், எதுக்கு பாபா முரளியை கேட்க வரேன்? நாராயணன் ஆகிறதுக்கு. அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி வரும். இப்போ இப்படி மாறுறதுக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஏன் வரப்போகிறோம்? ஸோ இங்கே குறிக்கோள் இருக்குது இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி கடாசுறோம். அதனால் பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். எதனால் பண்ணுறோம்? நாராயணன் பதவி அடைகிறதுக்கு. விஜய் சொன்னார், கப்பு முக்கியம், பிகிலு, அது மாதிரி நாராயணன் பதவி முக்கியம். அதுக்காக எதையும் இழக்க நாம் தயாராக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய குறிக்கோள். அடுத்த பிறவியுடைய குறிக்கோளை பார்க்குற அளவுக்கு வேறு எங்கேயாவது ஸ்கூல் இருக்கா? இல்லை, அவங்க இப்போ இந்த ஜென்மத்தில் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அடுத்த ஜென்மத்தில் நாராயணன் ஆகணுன்ட்டு எங்கேயாவது படிக்கிறாங்களா? நாம் மட்டும்தான் அப்படி படிக்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்துக்கே அதிபதி. நாமளும் அப்படி தான் மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். சத்யுக ராஜ்யத்திலும் இல்லை, கலியுகத்திலையும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறோம். இப்போ போயிட்டு இருக்கிறோம். சத்யுக ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுக்காக சங்கமயுகன்ற படகுல ஏறியாச்சு. அந்த படகு வெட்டி யார்? சுயம் நிராகார சிவபாபா தான் அந்த படகை எடுத்துகிட்டு போகிற படகு வெட்டி. இதுதான் அங்கே மச்ச அவதாரமாக ஒரு படகை இழுத்துட்டு போகிறதா காட்டுவாங்க. ஸோ சங்கமயுகம் படகுன்னு சொல்லலாம். ஆத்மாவும் படகு தான். ஒவ்வொரு ஆத்மாவையும் கரை சேர்க்கிறார். ஸோ படகோட்டி பாபாவும் நிராகாரர், அவர் அழைச்சிட்டு போகிற படகும் நிராகார ஆத்மா. ஸோ பரந்தாமத்துக்கு முதல்ல அழைச்சிட்டு போகிறார் படகை. ஸோ முதல்ல பாபா கூட போகிறவங்க முதல்ல சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க. நிராகார தந்தை நிராகார குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறார். பாபா தான் குழந்தைங்களை கூடவே அழைச்சிட்டு போவார் இல்லையா? அப்பா தானே அழைச்சிட்டு போவார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த சக்கரம் முடிய போகுது. பிறகு அப்படியே ரிப்பீட் ஆகும் இதே சக்கரம். ஆத்மா ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பை போய் எடுக்கும். உடம்பு எடுக்கும், குழந்தையாக பிறக்கும், அப்புறம் சின்னவங்களாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவங்களாக ஆகிடும். ஸோ எப்படி இப்போ மாங்கொட்டையை மண்ணில் போட்டாங்கன்னா அதிலிருந்து சின்ன செடி பிறகு பெரிய மாமரமாகி பிறகு மாங்கனி கிடைக்கிது. அது எல்லைக்குட்பட்ட மரம். அது மாதிரி இது மனித சிருஷ்டி மரம். இதன் விதையாக பாபா இருக்கிறார். இதிலிருந்து வரக்கூடிய அந்த மரம் தான் மனித ஆத்மாக்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம்
இல்லை இப்போ மரத்தில் இருக்கிற எல்லா கனியும் ஒரே சுவையாக தான் இருக்கும். ஒரு மாம்பழம் மாமரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் இங்கே ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சுவை. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொரு மலரும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் இது விதவிதமான இலைகள் கொண்ட மரம். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் எல்லா பாகத்தையும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதில் என்னென்னா, அந்த ஒரு ஆத்மாவும் ஒரு இலைனா அது ஒவ்வொரு டைமுக்கு மாறிக்கிட்டே வேறு இருக்குது கலரு. சத்தியுகத்தில் முதல் ஜென்மம் ஒரு மாதிரி, 2வது ஜென்மம் ஒரு மாதிரி, நடிப்பும் மாறுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதை நினச்சாலே. இல்லை நம்ம எப்படிலாம் நடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு ஜென்மத்திலேயே பாருங்களேன், எத்தனை விதமான பாகம். நம்ம எதை நம்பணுமோ அதுக்கு அப்படியே மறுப்பு சொல்பவராக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மாறுவோம். எதை நேசித்தோமோ அதை வெறுப்பவராக மாறுவோம். எதை வெறுத்தோமோ அதை நேசிக்கிறவராக மாறுவோம். எப்படி இருக்குது நம்ம நடிப்பு? அழிவற்ற ஆத்மா தன்னுடைய 84 பிறவி பாகத்தை நடிக்குது. லக்ஷ்மி நாராயணன் ஆரம்பத்தில் இருந்தாங்க, இப்போ இல்லை. எங்கே போயிட்டாங்க? மறுஜன்மம் எடுத்து 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 கீழே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் சக்கரம் சுற்றுது. மீண்டும் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறாங்க. ஸோ முதல்ல லக்ஷ்மி நாராயணன் தான் இருந்தாங்க இல்லையா? அவங்களே தான் பிறகு கடைசி ஜென்மத்தில் பிரம்மா சரஸ்வதியாக ஆகுறாங்க. இப்போ எல்லோரும் திரும்ப போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். பிறகு சொர்க்கத்துக்கு வரணும். சொர்க்கத்தில் இத்தனை மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. தேவதைகளை தவிர வேறு எந்த தர்மத்தை சார்ந்த நடிகர்களும் அங்கே இருக்க மாட்டாங்க. இது கூட யாரோட புத்தியிலும் இல்லை. ஸோ புத்திசாலிகளுக்கு டைட்டில் கிடைக்கணும் இல்லையா? யார் எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முயற்சிக்கேற்ப பதவியும் அடைவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்தளவுக்கு புத்திசாலி, புத்திசாலிக்கு ஏற்ப அங்கே டைட்டில், பதவி. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வரும்பொழுதே இந்த குறிக்கோளை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். நாராயணன் ஆகிறதுக்காக வரேன், அந்த போதை இருக்கணும். உங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆஸ்தி அடையிறீங்க ஜென்ம ஜென்மத்துக்கும். ஸ்கூல் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். எவ்வளோ மறைவாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் உங்கள் காலில் வந்து கொடுக்குது இந்த ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால அப்படியே ஆகுது. குப்தமாக இருக்குது நம்ம ஸ்கூலு. ஆனால் எவ்வளோ சக்தி கொடுக்கக்கூடிய ஸ்கூல் இது. எந்த அளவுக்கு பெரிய படிப்போ அந்த அளவுக்கு பெரிய காலேஜ் இது. இங்கே எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கிது. ஆத்மா படிக்கணும் இல்லையா? பிறகு நீங்கள் தங்க சிம்மாசனத்தில் ஏறுறீங்களா அல்லது மர சிம்மாசனத்தில் ஏறுறீங்களா, அது உங்களுடைய முயற்சியை பொறுத்தது, உங்கள் விருப்பம். தங்க சிம்மாசனத்தில் ஏறணும்னு விரும்புனீங்கன்னா ஏற முடியும். அதுக்கு தான் பாபா வந்து வழி சொல்கிறார். அந்த வழியை கேட்கலன்னா மர சிம்மாசனம் பிரஜைதாக தான் ஆவீங்க. ஸோ சிவபகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்குறீங்கன்னா குழந்தைங்களுக்குள்ள எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். முதல் நம்பரில் இந்த உலகத்தின் இளவரசர் இருக்கிறார், கிருஷ்ணர். ஸோ ஒவ்வொரு கல்பமும் பாபா தான் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கடவுளை பற்றி அவரே தான் வந்து சொல்கிறார். நான் இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசமாகி குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். தேவதைகளுக்குள்ளே இந்த ஞானம் கிடையாது. ஞானத்தின் மூலமாக அவங்க தேவதை ஆகிறாங்க. தேவதை ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த படிப்பின் அவசியம் கிடையாது. தேவதை ஆகிறதுக்கு தான் இந்த ஞானம். ஆன பிறகு தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு விசாலமான புத்தி இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த அழுக்கான உலகத்தை புத்தியினால் முழுசாக சந்நியாசம் பண்ணி பழைய தேகத்தை, தேகத்தின் உறவுகளை எல்லாம் மறந்து
உங்கள் புத்தியை ஒரு பாபா கிட்டையும் அவர் கொடுக்குற சொர்க்கத்தின் கிட்டையும் தான் ஈடுபடுத்தணும். அதுதான் எல்லையற்ற சந்நியாசம். ஒட்டுமொத்த அழுக்கான உலகம் இல்லை, இந்த அழுக்கான உடம்பு எல்லாத்தையும் மறக்கணும். பரிசுத்தமான பாபா அவர் உருவாக்குற பரிசுத்தமான உலகம், இதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். அழிவற்ற ஓய்வை அனுபவம் செய்யணும் அப்படின்னா அப்பாவையும் அவர் கொடுக்குற ஆஸ்தியையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போவே அதை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். சொர்க்கத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை இப்போவே அனுபவம் பண்ண முடியும். இந்த சந்தோஷம்தான் அங்கே சொர்க்கத்தையே உருவாக்குது, சொர்க்கத்தை அழிச்சிட்டு வருது. எல்லோருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுத்து புத்துணர்வு அடைய வைக்கணும். ஆன்மீக சேவை செய்கிறதுக்கு வெக்கம், மான அவமானம்லாம் படக்கூடாது. ஏதாவது தப்பு சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ஆனந்தமாக சேவை செய்யணும். அப்போ அவங்களே யோசிப்பாங்க. உங்களை நக்கல் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ஒரு வேளை நம்ம பண்ணுறதான் தப்போன்றது அவங்களுக்கு தெரியும். வரதானம். குழுவில் ஒருமித்த கருத்து மற்றும் மாறாத ஒரே விதமான மனநிலை, இதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழுவில் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை இன்னொருத்தவங்க அப்படியே ஏற்றுக்கணும். இதுதான் உண்மையான அன்புக்கான பதில்ன்றார். இல்லை, அன்பாக இருக்கிறதோடைய அடையாளம் என்ன? ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கணும். அதெல்லாம் அப்படி கிடையாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி நக்கலாக பேசுறது இருக்கக்கூடாது. அப்படி ஸோ அந்த மாதிரி அன்பான குழந்தைங்களுடைய உதாரணத்தை பார்த்து நிறைய பேருக்கு இவங்க நெருக்கத்தில் நான் வரணும்னு தைரியம் வந்துடும். ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போதே பிடிக்கும். ஏன்னா அந்த சொர்க்கத்தின் குணத்தை நேரில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த குணம் இழுக்கும், நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா குழு கூட சேவைக்கான ஒரு கருவி ஆகிடும். இந்த மாதிரி அன்பான குழு இருந்துச்சுன்னா அது சேவை பண்ணும். எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, தேவதை மாதிரி இருக்கிறாங்கப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு தோணும். எங்கே ஒற்றுமை நல்லா இருக்குது அப்படிங்கிறத மாயா பார்க்கும். அப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அந்த இடத்த ஃபுல்லாக பாபா குழந்தைங்க தன் கையில் வச்சுருக்கிறாங்கன்னா அங்கே வர்றதுக்கு மாயாவுக்கு தைரியமே இருக்காதுன்றார். இல்லை, குழந்தைங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் மாயா வரும். பிரச்சனையே இல்லை, ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்குறாங்கன்னும் போது மாயாவுக்கு வேலையே கிடையாது. அதுதான் பாண்டவர்கள் ஒற்றுமை இல்லையா? தர்மர் சொல்கிறத எல்லாம் அப்படியே கேட்பாங்க. திரௌபதி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவா. அப்போ அர்ஜுனன் சொல்லுவார், திரௌபதி இப்படி அண்ணன் யாரும் பேசுறது கிடையாதுன்னு. உடனே அமைதியாயிடுவா. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஒருமித்த கருத்து, அதான் ஏக்மத், ஒரே வழி, மற்றும் மாறாத ஒரே விதமான மனநிலை, அதுதான் ஏக்ரஸ்திதி, ஒரே ரசனையில் இருக்கிறது மனநிலை. இந்த சமஸ்காரம் தான் சத்யுகத்தில் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுது. இப்போ ஒருவரின் வழி, ஒரே மனநிலை, ஏக்மத் ஏக்ரஸ்திதி. இதை உங்களுடைய சமஸ்காரம் ஆக்கிட்டீங்கன்னா ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் உள்ளுக்குள்ளே சுயமாற்றம் தான் உலக மாற்றம். இந்த நிலை உங்களுக்கு வந்துடுச்சுனாலே ராஜ்யம் உருவாயிடும்ன்றார். எவ்வளோ சூப்பரான வரதானம் இல்லையா? ஸ்லோகன். கர்மத்திலும் யோகத்திலும் சமநிலை யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறும் யோகியாக இருப்பாங்கன்றார். காரியமும் செய்யணும், பாபா நினைவும் இருக்கணும், ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கணும். அப்போ எல்லாத்திலும் வெற்றி அடையக்கூடிய யோகியாக இருப்பாங்க, மாயா கிட்ட தோக்க மாட்டாங்க. சங்கமயுகத்துடைய அனைத்து தீவிர புருஷார்த்தி சகோதர சகோதரிகளுக்கு புது யுகத்தின் கூடவே புது வருஷத்துக்கான பல மடங்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஸோ புது வருஷத்துடைய இந்த முதல் மாதம், அதாவது ஜனவரி மாதம்
இனிமையான சாக்கார பாபாவுடைய நினைவின் மாதம். ஸோ இப்போ எல்லா சென்டர்லேயும் வந்து யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கண்டினியூஸ் ஆகண்ட பட்டி. நாம் எல்லோரும் பாபாவுடைய அவ்யக்த குழந்தைங்க இல்லையா? சாக்காரமாக இருக்கும்போது நம்ம பெரும்பான்மையானவர்கள் பாபா குழந்தை ஆகியிருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவுடைய அவ்யக்த பாலனையினால் குழந்தையாகி இருப்போம். ஸோ அதனால் அந்த வதனத்தின் இல்லையா, பாபா அங்கேருந்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அதுதான் நம்மளுடைய இடம். நம்ம அங்கே போகணும் இல்லையா? அந்த வதனத்தின் சூக்ஷ்ம லீலை உங்களுக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா உங்களை பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக்கணும், சம்பன்னமாக ஆகணும், முழுமையாகணும், சம்பூர்ணமாகணும். ஸோ அதுக்காக இந்த முழு மாதமும் இந்த பயிற்சி பண்ண சொல்கிறார். என்னது? பந்தன் முக்த் மற்றும் ஜீவன் முக்த் மனோநிலையை உருவாக்குங்கள். பந்தன் முக்துனா என்ன அர்த்தம்? எல்லா பந்தனத்திலிருந்தும் விலகி இருக்கிறது. ஸோ அந்த மனநிலை இருக்கணும். உடல்லிருந்தும் விடுபட்டு இருக்கிறது, உடல் உணர்வுலேருந்தும், அதான் ஜீவன் முக்த். ஸோ இந்த மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னா மனதிலையும் மௌனமாக இருக்கணும், வாயிலையும் மௌனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு வாயை திறந்து பேசாமல் செய்கையிலே பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஃபரிஸ்தாக்களின் பாஷை சைகை மொழின்றார். இப்போ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புத்தி மூலமாக அவ்யக்த வதனத்துக்கு பயணம் செய்வோம். இந்த லட்சியத்தோட இந்த மாதத்துக்கான அவ்யக்த சமிக்ஞைகளை அனுப்புகிறோம். ஸோ இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக இனிமேல்ட்டு அவ்யக்த இஷாரா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த் மனோநிலையை அனுபவம் பண்ணுங்கள். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் முக்தி, ஜீவன் முக்தி ஆஸ்திக்கு அதிகாரி ஆகணும்னு பாப்தாதா விரும்புகிறாங்க. இன்றைய பயிற்சியின் மூலமாக சத்தியுகத்தில் இயற்கையான வாழ்க்கை ஏற்படும். அதாவது ஜீவன் முக்த வாழ்க்கை இயற்கையாகவே. ஆனால் அந்த ஆஸ்திக்கான அதிகாரம் இப்போ இந்த சங்கமயுகத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை எடுக்கிறோம். அதனால் ஏதாவது பந்தனம் ஈர்க்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசித்து அதுக்கான நிவாரணத்தை பண்ணிவிடுங்க. எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்ரீமத்து மாரி இருப்போம், அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணி போட்டுடணும். ஸோ அப்படியே சூக்ஷ்மவாதனத்திலேயே இருக்கணும். அப்போ தான் அது அனுபவமாகும். நீங்கள் சூக்ஷ்மவாதனத்திலே உங்களால் இருக்க முடிஞ்சாலே நீங்கள் சம்பூர்ணம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ கடைசியில் தான் அந்த நிரந்தரமாக இருக்கிறது இருக்கும். பட் இப்போ அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் அந்த இடத்தை சார்ந்தவன், அங்கே இருக்கிற பாபா தான் என்னுடையவர் அப்படின்னு அங்கேயே வாழணும். வாழ வாழ உங்களுக்கு இங்கே இருக்கிறத எல்லாத்துலேருந்தும் ஈர்ப்பு போயிடும். ஒரு வெறுப்பு அல்லது வைராக்கியம் வந்துடும் இந்த உலகத்தின் மீது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. மீண்டும் ஹாப்பி நியூ இயர்.